தமிழ்நாடு புதுச்சேரியில் காங்கிரசின் பாதை என்னவாக இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் புதுச்சேரியில் இன்னும் பேச்சுவார்த்தை அங்கேயும் தொடரவில்லை. இந்த நிலையில் தமிழகம் புதுவையில் காங்கிரசின் பாதை என்னவாக இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கே.சி. வேணுகோபாலிடம் நிலவர அறிக்கையை கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற வருத்தத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதன் பிறகாக பிப்ரவரி 22ஆம் தேதி குழு அமைக்கப்படும் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தின் நிலை இவ்வாறாக இருக்க புதுச்சேரியில் காங்கிரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி புதுச்சேரி வருகை தரவுள்ள கே.சி. வேணுகோபால் மற்றும் சோடங்கர் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகம் புதுவை நிலவரம் தொடர்பாக காங்கிரஸ் முக்கியஸ்தர்களுடன் இருவரும் ஆலோசனை நடத்தவிருக்கின்றனர். தமிழ்நாடு புதுச்சேரி நிலவரம் தொடர்பாக கே.சி. வேணுகோபால் சோடங்கர் ஆகியோர் காங்கிரஸ் முக்கியஸ்தர்களுடன் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இருவரும் பிப்ரவரி 17ஆம் தேதி புதுச்சேரி வருகை தர உள்ள நிலையில் புதுச்சேரி நிர்வாகிகளுடன் முக்கியஸ்தர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். தென் மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாவிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி காங்கிரசுக்கு முக்கியம் என கருதுகிறார். 3 மாநில வியூகம் தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தவிருக்கின்றனர். தமிழகம், புதுவை, கேரளம் காங்கிரசுக்கு முக்கியம் என ராகுல் காந்தி நினைப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 3 மாநில நிலவரம் தொடர்பாக நிர்வாகிகளிடம் ராகுல் காந்தி அறிக்கை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராகுல் காந்தியின் வலதுகரமாக பார்க்கப்படுபவர் கே.சி. வேணுகோபால். கேரளாவிலும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் முகமாக பார்க்கப்படுபவர் கே.சி. வேணுகோபால். ராகுல் காந்தியின் வலது கரம் போன்று கே.சி. வேணுகோபால் செயல்பட்டு வருகிறார். அதேபோல வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கேரளாவில் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் பதவியை குறிவைப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவில் அமித்ஷாவை மோடி அனுப்பியிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரசில் வேணுகோபாலை அனுப்பும் திட்டத்தில் ராகுல் காந்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுவை காங்கிரசுக்கு முக்கியம் என்பதை வேணுகோபாலிடம் ராகுல் காந்தி வலியுறுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரிக்கு அமித்ஷாவை மோடி அனுப்பியிருக்கக்கூடிய சூழலில் வேணுகோபாலை ராகுல் காந்தி அனுப்பவிருக்கிறார். காங்கிரசுக்கு புதுச்சேரி மிக முக்கியம் என வேணுகோபாலிடம் ராகுல் காந்தி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. ஏற்கனவே பலமுறை காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் ஆட்சியில் இருந்திருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், ஒரு பக்கம் அமித்ஷா புதுச்சேரியில வியூகங்களை இன்று முதல் தொடங்கவிருக்கிறார், மறுபக்கம் இனிமேல் தான் காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு புதுச்சேரி எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே பலமுறை அவர்கள் ஆண்ட ஒரு பகுதி தான். அவர்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் கூட அங்கு ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களோடு பாஜக கைகோர்த்து ஒரு வலுவாக இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் இழந்து போன தங்களோட அதிகாரத்தை புதுச்சேரியில அவங்களுக்கு நிலை நிறுவனம், அதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம். இன்னொன்று, இதுக்குள்ள இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோணம் இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி அங்க தமிழ்நாட்டில் எப்படியோ அதே போன்றுதான் அங்கும் தொடர்கிறார்கள். கடந்த மூன்றாம் தேதி ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்களுடைய தலைமையில திமுக ஒரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கல அல்லது அழைப்பு விடுக்கப்படல. அது 2 கட்சிகளுமே தெளிவுபடுத்தல. இவர்கள் அழைக்கவில்லையா, நாங்களாக முன்வந்து பங்கேற்கவில்லையா என்பதை தெளிவுபடுத்தல. இந்த சூழல அந்த திமுக நடத்திய அன்றைய கூட்டத்தில் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்றிருந்தாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்றிருந்தாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்றிருந்தாங்க. அந்த கூட்ட முடிவுகளில் கூட விசிகாக்கு 3 தொகுதிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் எல்லாம் திமுக பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுது. அப்ப அங்க கூட்டணி கட்சிக்கு யாரு தலைமை என்பதிலேயே சில நெருடல்கள் இருக்கு. இந்த நெருடல்களுக்கு மத்தியில தான் இழந்து போன தங்களோட அதிகாரத்தையும், காங்கிரஸ்ல நம்ம வலுவா இருக்கோம் அங்க பாண்டிச்சேரியில, அது நமக்கான மண், அந்த இடத்தை நம்ம தக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட மிக முக்கியமா இன்றைய காய் நகரத்துகளை பாத்தீங்கன்னா வரும் 17ஆம் தேதி அது கிரிஷ் சோடங்கர் அவர்களும் கே.சி. வேணுகோபால் அவர்களும் அங்கு வர இருப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சுவாமிநாதன், கடந்த தேர்தலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வெறும் 2 இடங்களை தான் ஜெயிச்சாங்க.
இப்போ திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுதா? நம்ம 100% திமுக இதுல அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல் ஒப்பிட்டே நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட பாண்டிச்சேரியில மொத்தம் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் வெறும் 2 இடம் தான் ஜெயிச்சாங்க. ஆனா திமுக 6 இடம் ஜெயித்திருந்தாங்க. சோ அப்ப அவங்களுக்கு இந்த முறை கூட்டணிக்கு யார் தலைமை என்கிற சிக்கலே அதற்கு பின்னால் இருந்துதான் எழுகிறது. அப்ப கிட்டத்தட்ட திமுக, விசிக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று இவர்கள் பின்னால் இவர்கள் அழைத்த கூட்டத்திற்கே வந்துட்டாங்கல்ல. அப்ப ஏறக்குறைய அங்கு காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டதா இருக்கு. இனி காங்கிரஸ் தானாக வந்துதான் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சூழல். காங்கிரஸ் அழைத்து இவர்கள் செல்லவில்லை. இவர்கள் திமுக அழைத்து இந்த கூட்டணி கடந்த 3ஆம் தேதி ஜெகத் ரட்சகன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்வே நடந்தது. அப்ப இப்ப காங்கிரசுக்கு வேறு வழி இல்லை என்கிற ஒரு நெருக்கடியை உருவாக்கணும். அப்ப இவர்கள் நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற இடம் நோக்கி திமுக நகர்த்துறாங்க பாண்டிச்சேரியில. பட் இதுல கிரீஸ் சோடங்கர் அவர்களா இருக்கலாம். நீங்க இன்னொரு விஷயம் இந்த தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்கணும். நாங்கள் இங்க ஒரு குழு அமைத்து விட்டோம், 70 நாட்களாக காத்திருக்கிறோம். அப்ப பாண்டிச்சேரியை மையமாக ஒரு காங்கிரசுக்கு பெற்றுவிட வேண்டும் அந்த நோக்கமும் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளுக்குள்ள. அதை மையமாக வைத்துதான் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற குரலை எழுப்புறது, இது போன்ற விஷயங்களை கிரீஸ் சோடங்கர் போன்றவர்கள் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் கேரளாவில் தான் முதல்வர் ஆகணும் KC வேணுகோபால் அவர்களுக்கு. ஆனா அண்மையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் பெருவாரியாக அங்கு ஜெயித்தது இடதுசாரிகளை விட. இருந்த பின்பும் கூட விஜய் அவர்களுடைய ஒரு கூட்டணிக்குள்ள இடம்பெறதன் மூலமா கேரளாவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் பெரிதாக சொல்லல, ஒரு 6% 3/4% இருந்தால் கூட அது கூடுதல் பலம் நினைக்கிறாங்க. சோ அந்த கிரீஸ் சோடங்கர், KC வேணுகோபால் 2 பேருமே திமுக ஒரு மிக முக்கியமாக தங்களுடைய இடங்களை பெற்றுக் கொள்வதில் உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடியவர்களாக தான் நம்ம கடந்த காலங்களா நம்ம தமிழ்நாட்டு அரசியலோடு பொருத்தி பார்க்கிறோம். சோ அவர்கள் இருவரும் பாண்டிச்சேரி வர்றாங்க. அப்ப ஒன்றில் இவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் காங்கிரஸ் தனித்து விடப்பட வேண்டும். இந்த 2 சூழல்ல ஏதோ ஒன்று இருக்கும். இது திமுகவுக்கு நெருக்கடி இல்லை. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை அங்கு அவர்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. காங்கிரஸ் தான் பலமுறை அதிகாரங்கள்ல இருந்திருக்காங்க. திமுகவோடு ஒப்பிடுகிற பொழுது பலமுறை அதிகாரங்கள்ல இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் அங்க அதிகாரம் முக்கியம். சோ அது காங்கிரஸ் கிரீஸ் சோடங்கர் வருகையும் கிட்டத்தட்ட KC வேணுகோபால் அவர்களுடைய வருகையும் அங்குள்ள நிர்வாகிகள்கிட்ட பேசுகிற பொழுதுதான் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். சுவாமிநாதன், தென்னிந்தியாவில் புதுச்சேரி காங்கிரஸுக்கு மிக முக்கியம். அதே மாதிரி பாஜக வேறொரு நகர்வை முன்வைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கடந்த முறையே கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க, நாங்க அடுத்த ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில மூத்த நிர்வாகிகள் பேசியதை பார்க்கிறோம். இப்போ புதுச்சேரியை காங்கிரஸ் அல்லது பாஜக கைப்பற்றும் நோக்கில் அவங்களோட நகர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? இல்ல, அவர்கள் அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பாங்க. அதற்கும் கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய இப்போதைய முதல்வர் இடம் தர மாட்டார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பீகார் அதற்கு ஒரு முன்னுதாரணம் தானே. நம்ம தொடர்ந்து பேசினோம், பீகார்ல இந்த முறை வெற்றி பெற்றால் பாஜகவே கூட ஆட்சி அமைத்து விடும் என்று பேசினோம். சரிபாதி தொகுதிகள் பிரித்துக் கொள்ளப்பட்டது. அந்த சூழ்நிலை நோக்கி நகரும். இனிமேல் பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை விட கூடுதலான தொகுதிகளில் பாஜக போட்டியிடக்கூடிய சூழலோ அல்லது சரிபாதி தொகுதிகளை பிரித்துக் கொள்கிற சூழலோ வேண்டுமானால் இந்த முறை நிகழலாம். நீங்க நேரடி இப்போ விஜய் போன்ற புதிய சக்தி அங்கேயும் வந்திருக்காங்க. அதனுடைய தாக்கம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அவர் பாண்டிச்சேரியில் கூட்டம் போடுகிற பொழுதும் ஒரு பெருத்த கூட்டம் அல்ல, நம்ம தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகிற பொழுது அதற்கு இணையான கூட்டம்னு சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் அதை அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் விஜய் பேச்சை ரசிச்சு பாக்குறாருல, இதுக்குள்ள ஏதோ ஒரு மெசேஜ் கடத்தப்படுதுல, அது பாஜகவுக்கான செய்தி தானே. அவர் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸை பாராட்டுறாரு விஜய் அவர்கள். ஆனா விஜய் அவர்கள் போலீஸை பாராட்டுறதுக்கான கிரெடிட் மத்திய அரசுக்கு. அதை தெரியாமலே விஜய் பாராட்டி விட்டார்னு கூட வைத்துக் கொண்டால் கூட ரேஷன் கடைகள் போன்றவை சரியா இயங்கலன்னு சொல்லும் போது மறுப்பு சொல்ல வேண்டிய சூழலும் வந்துச்சு. இன்னைக்கு இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள உறவு சிக்கல் இருக்கிற பொழுது அவர் அப்படியே அங்க இருக்கக்கூடிய இப்போதைய மாநில முதல்வர் பாஜகவோடு அப்படியே அதற்கு உடன்பட்டு விடுவார் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை சற்று குறைவாக இருக்கும். பட் பாஜக அந்த காய் நகர்த்தல்களை செய்வாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாநில தேர்தல் என்பது கேரளால இடதுசாரிகளும் காங்கிரசும் கோலோச்சக்கூடியது. மேற்கு வங்கம் அப்படிதான், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவங்க மம்தா பானர்ஜி அவர்கள் போன்றவர்கள் கோலோச்சக்கூடிய மாநிலம், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கோலோச்சக்கூடிய மாநிலம். அப்ப ஏதோ ஒரு மாநிலத்தை நாம் கைப்பற்றினோம் என்பதுதான் அவர்களுக்கான வெற்றி செய்தியாக இருக்கும். ஸோ பாண்டிச்சேரியை அதை நோக்கி நகர்த்துவதற்கான வியூகம் தான். நீங்க ஒரு சின்ன ஒரு 30 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது, மொத்த மக்கள் தொகையே 10 லட்சம் பேர் தான் வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த இடத்துல அமித்ஷா அவர்கள் காரைக்கால் இன்றைக்கே வந்து விடுகிறார். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஒரு ஏர்லியரா அமித்ஷா வர்றாருனாலே அவங்க வியூகம் அதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கலாம். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.